அழுதூரில் பூத்தவளே என்னை அடியோடு சாய்த்தவளே. எப்பா இப்பதான் நீ சரியா பாடுற. என்னடி சொல்ற சத்யா? போடி, உங்க அப்பா என்ன பார்த்து பாராட்டுறது எனக்கு வெக்கமா இருக்குடி. ஐயா அம்மா, முதல் லைனை சொல்லல, ரெண்டாவது லைனை சொன்னேன். அது என்னடி ரெண்டாவது லைனு? இத பாக்கலையே நீ? அன்னைக்கு அப்பா பைக்ல ஏறி உட்காரவும் அம்மாவும் பின்னாலே ஏறி உட்கார்ந்தாங்க. உடனே வண்டி அடியோட சாஞ்சிருச்சுடி. அதத்தான் சொன்னேன். எந்த மவளே, நீ எப்படித்தான மனசுல நினைச்சத கரெக்டா சொன்னியே தெரிய. என்னங்க, இத மனசுல வச்சு தான் நீங்க பாட்டு பாடுனீங்களா? ஓஹோ, வாங்க வாங்க, வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு சாப்பாடு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்ப சாரிப்பா, என்னாலதான் இப்ப போச்சுன்னு. அப்பா, அப்ப சாப்பாட்டுக்கு நாமெல்லாம் என்ன பண்றது? எம்மா சோனிக்கண்ணு, வீட்டுக்கு போனோடனே உங்க அம்மா உனக்கு என்ன சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிமா பண்ணி போடுவான்னு நினைச்ச? அவர் ரவைய போட்டு 2 ஈரங்கத்தையும் கருவேப்பிலையும் போட்டு உப்புமா தான் கிண்டுவா. ஆமாப்பா ஆமா. அப்பா டெய்லி இந்த உப்புமா தொல்லை தாங்க முடியலப்பா. இன்னைக்கு பேசாம நம்ம வெளியிலேயே சாப்பிட்டு போயிடலாம். அவ உப்புமாவில இருந்து ஒரு நாள் தப்பிச்சிடலாம். சரிப்பா சரிப்பா. என்னங்க என்னங்க, என்னடி வீட்டுல போய் சமைக்காம இருக்கிறதுக்கு ஒரு சாக்க சொல்லி எஸ்கேப் ஆகுற, அப்படித்தானே? ஆமா, எல்லாம் ஒண்ணாதானே போறோம். நான் மட்டும் போன உடனே சமைக்கணும், நான் மிஷினா, என்னால சமைக்க முடியாது. இவ அப்படியே சமைச்சாலும் அதை நம்மளால சாப்பிட முடியாது. சரியா சொன்னீங்கப்பா. இப்ப அதுக்காக என்ன பண்ணணும்ன்றடி? அதோ ஏதோ ஃபுட் வண்டி நிக்குதுங்க, பேசாம நம்ம ஃபுட் இதுலயே சாப்பிட்டு போயிடலாம். சிக்கன் பிரியாணியாச்சு மட்டன் பிரியாணியாச்சு விப்பாங்க, இன்னைக்கு ஒரு கட்டு கட்டிட வேண்டியதான். அப்புறம் வீட்டுக்கு 2 பார்சல் வாங்கி வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சு நாளைக்கு வரைக்கும் சூடு பண்ணி சாப்பிடணும். ராணி, இப்படியே வெற பண்ணுனே, அப்பதான் உன் வீட்டுக்காரர் வாங்கி தருவாரு. இல்ல வீட்ல போய் நீதான் மறுபடியும் வெங்காயம் வெட்டி கஷ்டப்பட்டு உப்புமா கிண்டணும். ஏண்டி ராணி, யார்கிட்ட அந்த பக்கமா பேசிக்கிட்டு இருக்க? ஏன்கிட்ட தாங்க, வேற யார்கிட்ட பேசுறது? என்ன பண்றது, டெய்லி காலையில டிஃபன் பண்ணி அப்படியே அலுத்து போச்சுங்க எனக்கு. ஏண்டி, உன் மனசாத்திய சொட்டு சொல்லுடி. நீ பண்ற உப்புமாவுக்கே உனக்கு அழுத்து போகுதுன்னா மத்ததெல்லாம் எப்படி? உப்புமா பண்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? அதை செஞ்சு பாருங்க, அப்பதான் தெரியும். ஓஹோ, அப்படி வரியா நீ? சரிடி, பேசாம இன்னைக்கு இந்த கடையிலே சாப்பாடை வாங்கிட்டு போயிடலாம், சரியா? ஐ ஜாலி ஜாலி ஜாலி, இன்னைக்கு நாம நல்ல சாப்பாடு சாப்பிட போறோம். ஏன்டி வாலி, இவ்வளவு நாள் என்னமா நம்ம பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்த மாதிரி இப்பதான் நல்ல சாப்பாடு சாப்பிட போற மாதிரி சொல்ற? ஏம்மா, பிச்சை எடுத்து சாப்பிடுறது ஒண்ணு குறை சொல்லாதம்மா. பிச்சை எடுத்து சாப்பிடுறவங்களாவது ஒரு நாளைக்கு ஒரு வீட்ல வாங்குவாங்க, விதவிதமா டிஃபன் டின்னர்னு சாப்பிடுவாங்க. நம்ம வீட்ல பாரு, டெய்லி ஒரே உப்புமா. பேசாம உங்க சாப்பாடு சாப்பிடுறதுக்கு பதிலா வீடு வீடா போய் பிச்சை எடுத்து திங்கலாமா? பாத்தியாடி, உப்புமா சாப்பிட்டு குழந்தைங்க கூட நொந்து போயிருக்கு. சரிங்க சரிங்க, என் உப்புமா தான் சரியில்லைல்ல, வாங்க கடையிலே வாங்கி சாப்பிடலாம். வாங்க வாங்க வாங்க, அம்மா வாங்க, ஐயா வாங்க, எல்லாரும் வந்து சாப்பிட ஓடி வாங்க. ஸ்பெஷல் ஐட்டம் ஸ்பெஷல் ஐட்டம் ஸ்பெஷல் ஐட்டம். என்னங்க, சின்ன பொண்ணு கூட ஏதோ கடை திறந்திருக்கா போலங்க. ஸ்பெஷல் ஐட்டம்ங்கறா. எப்படியும் பிரியாணி இருந்தாலும் இருக்குங்க. ஒருவேளை வான்கோழி பிரியாணி இருக்குமா? எம்மா, வான்கோழி பிரியாணியா இருந்தா என்ன, வாத்து பிரியாணியா இருந்தானே, ஏதோ ஒரு பிரியாணி. நாம தான் பிரியாணின்னு எழுதி வச்சாலே தின்றுவோமே. அம்மா வாங்க, ஐயா வாங்க, சூடா இருக்கு, சுவையா இருக்கு, சாப்பிட ஓடி வாங்க. என்னம்மா சின்ன பொண்ணு, இன்னைக்கு என்ன வியாபாரம் பார்த்துட்டு இருக்க? வாங்கண்ணே வாங்க. என்ன குடும்பத்தோட வாக்கிங்கா? ஆமாம்மா, சனிக்கிழமை லீவு, அதான் பசங்களையும் கூட்டிட்டு வாக்கிங் வந்துடலாமேன்னு வந்துட்டோம். ஆமா, இன்னைக்கு என்ன டிஃபன் பண்ணி வச்சிருக்க? சூப்பர் டிஃபன்னா, சுவையான டிஃபன். ராணிய கேட்டுக்கிட்டு வாங்குங்க. சரியாதாம்மா சொன்னேன். போன வாரம் அவகிட்ட கேட்காம உங்ககிட்ட டிஃபன் வாங்கிட்டு போனேன்ல, பூரிக்கட்டையாலே 4 போட்டு போட்டுட்டா. என்ன கண்ணு கிட்ட லைட்டா வீங்கிருச்சு. ஆபீஸ்ல கேட்டவங்க கிட்ட பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டேன்னு சொல்லி சமாளிச்சுட்டேன். அதான் இன்னைக்கு அவகிட்ட கேட்டுட்டே டிஃபன் வாங்குறேன். என்ன கொஞ்சம் பார்த்து பக்குவமா இருங்க. நியூஸ் எல்லாம் பாக்குறது இல்லையா? பூரிக்கட்டையில ஆரம்பிச்சு அம்மிக்குழவில போய் முடியும். கவனமா கேட்டு வேலை பாருங்க. என்னது அம்மி குழவியா? உங்க வீட்டுக்காரிக்கு அம்மி குழவிலாம் தேவைப்படாது. அவங்களே உங்க மேல ஏறி உருண்டா நீங்க நஞ்சி பிஞ்சி நாரா போயிருவீங்க. எம்மா சின்ன பொண்ணு, அவ வேற இங்கதான் நிக்கிறா. விட்டா நீயே ஏதாவது ஐடியா போட்டு கொடுத்துருவ போல. டிஃபன் ஒரு 4 பார்சல் பண்ணுமா? என்ன டிஃபன் ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. ஸ்பெஷல் ஐட்டம், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, இதெல்லாம் போட்டு செஞ்ச ஸ்பெஷல் ஐட்டம். அப்பா அப்பா, என்ன டிஃபன் பா, சீக்கிரம் கேளுங்க. ஆன்ட்டி, இன்னைக்கு என்ன டிஃபன் வித்துட்டு இருக்கீங்க? சஸ்பென்ஸ், அதை நான் உங்க அம்மா கிட்ட தான் சொல்லுவேன். என் பிள்ளைங்க திங்கறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அது சரி, நீ பொங்குற சொத்தை திங்க மாட்டாமத்தான் அதுவே என்கிட்ட வந்து நிக்குது. அது தெரியாம அதுல பெருமை வேற. இன்னைக்கோட ஸ்பெஷல் ஐட்டம் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, நெய் ஊத்தி சூட மணக்கும் உப்புமா. உப்புமா உப்புமா. என்னது 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 என்னது? என்ன குடும்பத்தோட காது செவிடா போயிருச்சா? உப்புமாங்க, உப்புமா. சின்ன பொண்ணு, ஆசையா என்ன டிஃபன் கேட்ட எங்க காதுல உப்புமான்னு சொல்றியே, இதெல்லாம் ரொம்ப தப்புமா. அந்த உப்புமாவை திங்க முடியாம தான் கடையில வந்து வாங்கினா, கடையிலயும் உப்புமாவா? ஐயோ ஐயோ. என்னங்க, உப்புமா போய் கடையில வாங்க
ஏன் பசங்களா, உங்க அம்மா உப்புமா வாங்கவா இல்ல கடையில உள்ள உப்புமாவா? இன்னைக்கு நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. என்னப்பா நீங்க ஒரு விரல நீட்டி இது ரெண்டுல ஒண்ணு தொடுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. எந்த நாள் உப்புமா தானே. அப்பா அது இல்லாம அம்மா உப்புமா சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. பேசாம கடையில உள்ள உப்புமாவே வாங்கிக்கலாம்ப்பா. இன்றும் 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 உப்புமாவா, வேற ஏதும் டிஃபன் இல்லையா? பூரி சூடும் வாசம் வந்ததே, அது பக்கத்து வீட்டினிலா. தோசை டேஸ்ட் மறந்தே போனதே, உப்புமா என் தன்னாவே கொல்லுதே. இன்றும் 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 உப்புமாவா, வேற ஏதும் டிஃபன் இல்லையா? ஓஹோ, நீங்க ஏற்கனவே உப்மா ஃபேமிலி தானா? ஆமா என்ன பண்ண, டெய்லி காலையில நான் உப்புமா தான் பண்ணுவேன். எக்கா, நானும் எங்க வீட்டுல டெய்லி உப்புமா தாங்க பண்ணிட்டு வருவேன். இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா பண்ணிட்டேனா, அதான் நாளைக்கு பிரிட்ஜுக்குள்ள வச்சு இதையே சாப்பிட்டுக்கலாம்னு சொன்னேன். என் புருஷன் என்ன விளக்கமாத்தாலே அடிச்சு, தெரு தெருவா போய் விப்பியோ இல்ல வீடு வீடா போய் விப்பியோ, வித்துட்டு வந்துருன்னு பத்திட்டாமுக்கா. ஐயோ, ஆமா இந்த உப்புமா கொஞ்சமாவது உன் புருஷனுக்கு எடுத்து வச்சு எல்லாத்தையும் விக்கிறது கொண்டு வந்துட்டியா? அண்ணே, அதை ஏன் கேக்குறீங்க? இந்த உப்புமா திங்கிறதுக்கு நான் கிணத்துக்குள்ள விழுந்தே செத்துருவேன், நீ பேசாம கொண்டு வித்துருன்னு எல்லா உப்புமாவையும் கொடுத்து விட்டான். பாத்தீங்கன்னா கடை அடத்திட்டு வந்திருக்கேன்ல. அப்புறம் உங்க பொண்ணு சின்னதா எதை சாப்பிடுவா? அவளா, அம்மா கீழே கிடக்க களிமண்ணை கூட அள்ளி திம்பேன், உங்க உப்புமா மட்டும் திங்க மாட்டேவான்னு சொல்லிட்டா. எல்லாம் உங்களை சொல்லி தப்புல. இந்த உப்புமாவை எவன் கண்டுபிடிச்சானோ அவனை சொல்லணும். என்ன பண்றது? இந்த படிப்பவன் கண்டுபிடிச்சான், இந்த இங்கிலீஷ் எவன் கண்டுபிடிச்சான், இந்த பரீட்சை எவன்டா கண்டுபிடிச்சான், அங்க புலம்பலுக்கு மத்தியில இந்த உப்புமாவை எவன் கண்டுபிடிச்சான்னு சொல்லி புலம்பிக்கிட்டே போக வேண்டியதான். வேற எதுவும் பண்ண முடியாது. சரி சின்ன பொண்ணு, இன்னைக்கு தான் உப்புமா டிஃபன் பண்ற, நாளைக்கு என்ன பண்ண போற? நாளைக்கு நல்ல நல்ல வெரைட்டியா பண்ண போறேன். என்ன இது வெரைட்டியா? அப்படி என்ன வெரைட்டி? இன்னைக்கு நான் ரவை உப்புமா பண்ணியிருக்கேன், நாளைக்கு கோதுமை உப்புமா, அதுக்கப்புறம் மறுநாள் அரிசி மாவு உப்புமா, அதுக்கப்புறம் சோள மாவு உப்புமா, அப்படின்னு ஒவ்வொரு மாவுலையும் ஒவ்வொரு வெரைட்டி உப்புமா செஞ்சுக்கிட்டே இருப்பேன். வெரைட்டியா டிஃபன் பண்ணுவான்னு பார்த்தா உப்புமா விலையா வெரைட்டி சொல்லிக்கிட்டு இருக்க? வேற ஆப்ஷனே கிடையாது, உப்புமா தான். சின்ன பொண்ணு உப்புமா அருமை இவங்களுக்கு எங்க தெரியும்? கொண்டா ஒரு பிளேட் நான் சாப்பிடுறேன். என்ன ராணியக்கா, உப்புமா சாப்பிட்றதுல இவ்வளோ ஆர்வமா இருக்கீங்க? இவங்களுக்கு என்னவோ நார்மல் உப்புமா தான் சின்ன பொண்ணா. ஆனா எனக்கு இது டிஃபரெண்டான உப்புமா இல்லையா? இது வரைக்கும் நானே செஞ்சு நானே உப்புமா சாப்பிட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு நீ செஞ்ச உப்புமா சாப்பிட போறல்ல, இதுல என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்த்து ரசிச்சு ருசிச்சு சாப்பிட வேண்டியதான். அடங்கொய்யால அண்டங்காக்கா கொண்ட கறி, வீட்டில் போய் திரும்பவும் நம்மளை உப்புமா கிண்ட விட்டுருவாங்களோன்னு சொல்லி கறி வலிச்சு போய் கடையிலே தின்னுட்டு போறதுக்கு என்னமா பிட்ட போடுற பாரு. இந்தாங்க ராணியக்கா, என் உப்புமாவே இப்படி ஆசையா கேட்ட உங்க மன தைரியத்தை பார்த்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கரண்டி வச்சு கொண்டு வந்திருக்கேன்க்கா. சாப்பிடுங்க ராணியக்கா, சாப்பிடுங்க. நீங்க பண்ற உப்புமாவுக்கும் நான் பண்ற உப்புமாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுங்க. சரிடி சாப்பிட்டு சொல்றேன். ஐயா ஆண்டி, எங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு உப்புமா பிளேட் போதும், அதையே நாங்க ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். கடவுளை எங்களை காப்பாத்து, கடவுளை எங்களை காப்பாத்து, கடவுளை எங்களை. இந்த உணவு கொடுத்ததுக்கு நன்றி. அதுல எதுவும் இல்லாம இருந்துச்சுன்னா ரொம்ப நன்றி. அதனால நான் அதுக்கப்புறமா உயிரோட இருந்தா அதோட ரொம்ப நன்றி கடவுளே. பரவாயில்ல ராணியக்கா, சாப்பிடும்போது பிள்ளைங்க ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிடுறாங்களே, நல்லா தான் பிள்ளைங்களை வளர்த்துருக்கு. ஆமாடி சின்ன பொண்ணு, டெய்லி என் பசங்க சாப்பிட முன்னாடி ப்ரே பண்ணிட்டு தான் சாப்பிடுவோம். சின்ன பொண்ணு, அதுக்கு முன்னாடி எதுக்காக ப்ரேயர் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கோ. என் பொண்டாட்டி சமைச்ச சமையலால என் பிள்ளைங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சுதான் ப்ரே பண்ணுவாங்க. அட பாவீங்களா, இதுக்காக தான் இத்தனை நாள் ப்ரே பண்ணி சாப்பிட்டீங்களா? வீட்டுக்கு வாங்கடி, உங்களுக்கு உப்புமாவிலே விஷம் வைக்கிறேன். ஐயோ அம்மா, நீங்க பண்ற உப்புமாவே விஷம் மாதிரி தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், என் பிள்ளைங்களுக்கு உப்புமா கொஞ்சம் கூட பிடிக்காது, நானும் அடிக்கடி பண்ணவும் மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் வீட்டில் காலையில் டிஃபன் உப்புமா பண்றீங்க அப்படின்னு மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அதை சாப்பிட்டு உங்க வீட்டுல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க.